இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அன்பானவர்களே. இந்த நாளில் ஏசப்பா நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 15:22 ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பரிசேயர் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்காங்க. எதுக்காக கேள்வி கேட்காங்க? பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி, மாட்டிக்க வைக்கிற மாதிரி. பேச்சு கூட சிலர் போட்டு வாங்குறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஏசப்பா மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேச்சில் அவரை மாட்ட வைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சத்தியம் உள்ளவங்க, நீங்கள் முகதாச்செல்லாம் பண்ண மாட்டீங்க, ஐஸ் வைக்கிறாங்க நம்ம பாஷையில். அப்படி சொல்லிட்டு ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா தப்பா சரியா அப்படின்னு கேட்காங்க. ராயன்னா என்னது? அரசாங்க அதிகாரி. அரசாங்கத்துக்கு சரியா தப்பான்னு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இல்லை எனக்கு தான் தரணும் அப்படின்னு ஏதாவது சொன்னோன்னா அதில் ஒரு மாட்ட வைக்கலான்னு சொல்லி ஆண்டவர் அருமையாக சொல்கிறாரு. ஒரு பைசாவை கொண்டு வாங்க, ஒரு நாணயத்தை கொண்டு வாங்காங்க. இது சுரூபம் மேலெழுத்து யாருடையது? ராயனுடையது, அரசாங்கத்துக்குரியது. அப்போது அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு கொடுங்க, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க வெட்கப்பட்டு வாயடைச்சி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரிகளை நம்ம கட்டுறோமா? ஒருவேளை பைபிள் வாசிக்கிறது பெருசு இல்லைங்க, அதன்படி நம்ம நடக்க தீர்மானிக்கும் போது, பிரயாசப்படும் போது மட்டும்தான் பிரயோஜனம். இல்லைன்னா சட்டி நிறைய பானை நிறைய சோத்தை சமைச்சு வச்சுக்கிட்டு பட்டினி கிடக்கிறதுக்கு சமம். ஆண்டவர் வந்து பைபிள் வசனம் வந்து சாதாரண ஒரு புத்தகம் அல்ல. ஏசப்பா நம்ம கூட நேரடியாக பேசுகிற ஒரு காரியம். ஒரு தகப்பன் மகா போல் நம்மகிட்ட பேசுகிற ஒரு ஆண்டவர். அதனால் இன்றைக்கி நம்ம வருமான வரி ஒழுங்காக கட்டுறோமா? இன்றைக்கி நிறைய வியாபாரிகள், பணக்கார முதலைகள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் ஒரு முறை நியாயமானபடி இன்றைக்கி நிறைய பேர் வருமான வரி கட்டுறதே கிடையாது. அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு கட்டாமல் இருக்கு. நாம் கத்துடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் வருமானமோ அதிக வருமானமோ நமக்குன்னு ஒரு பில்லு, அரசாங்கத்துக்கு ஒரு பில்லு, இப்படி ஒரு கள்ளத்தனம் வேண்டாங்க. ஒருவேளை ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் நிம்மதியே இல்லை. அவர் மக்கள்லாம் நிம்மதியாக இருக்காங்களாட்டு நம்மளை மாதிரி தான் இப்படி சங்கடப்படுறாங்களான்னு அறிகிறதுக்காக அப்படியே போகிறாரு. வயக்காட்டு வழியாக போகும்போது ஒரு விவசாயி சந்தோஷமாக பாட்டு பாடி உழவு பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட எவ்வளோ பணம் பொருள்னாலும் சந்தோஷம் இல்லையப்பா அப்படின்னோடனே, என் கடமை செய்கிறேன் சார் அப்படின்னு. என்ன கடமை? என்னுடைய வருமானத்தில் 4 பங்காக வைக்கேன். முதல் பங்கை ஆண்டவருக்கு கொடுக்குறேன், அந்த ஆண்டவருக்கு கொடுக்குறேன், அதில் கடவுளுக்கு கொடுக்குற ஏழை எளிய மக்கள் உறவுகள் இப்படி கொடுக்குறேன். அப்புறம் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். அதில் எந்த பாக்கியும் நான் வைக்கிறது கிடையாது. அப்புறம் என்னுடைய தர்மமாக இன்றைக்கி ஏழைகள் உதவிகள், என் வீட்டில் கூட என் தங்கச்சி வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறா, என்னுடைய குடும்பத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கை நான் மனசார கொடுக்குறேன். அப்புறம் என்ன பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒரு பங்கை கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் சேமிக்கிறேன். அது என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, எங்களுக்காக, வருங்காலத்துக்காக. சரியா? சந்தோஷமாக இருக்குங்க. என்னத்தங்க கொண்டு போகிறோம்? ஆண்டவர் இதைத்தானே விரும்புகிறார். அந்த பணக்காரருக்கு மனசில் அப்படியே சுற்றியில் வச்சு அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தெளிவுபட்டு சென்றார். வருமானத்துக்கு ஏற்ற வரி